அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய அபிஷேகம் இல்லாம, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய தேவன் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நமக்கு பலன் தருவாராக. ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு அருமையான வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய அபிஷேக மழை இந்த நாளிலே ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் எந்த காரியங்களையும் நம்மளால் செயல்படுத்த முடியாது. தேவனுடைய ஆவியானுடைய பிரசனம் இல்லாமல் நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையானது இந்நாள் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனத்திலும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலும் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்பு அடைந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு சிலர் கர்த்தருடைய அந்த மறுபிறப்பு அடையாமல் இருக்கிறபடியினால அவர்களால் பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலனை அனுபவிக்க முடியாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கிழிந்த திரையுடன் ஆலயத்திலே அல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் விசுவாசம் வைத்து சுத்திகரிக்கப்பட்டவர்களின் இதயங்களிலே ஆவியானவர் வந்து தம்முடைய வாசஸ்தலத்தை எடுத்துக்கொள்ளும் பெந்தெகோஸ்தே நாள் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. காத்திருக்கிற அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, பெந்தெகோஸ்தே நாள் என்கிற அந்த நாளிலே அது பரிசுத்த நாள். 49 நாட்கள் அவர்கள் காத்திருக்கிற நபர்களாக காணப்பட்டார்கள். 7 வாரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்க வேண்டும். உன்னத பலன் அடைய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம இப்ப கூடி ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒண்ணு கர்த்தருக்கு முன்னாடி பலன் அடைவதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அது நம்மை பலப்படுத்தும். என்னுடைய பேர் சகாய ஜான் பீட்டர். எனக்கு மனைவி, ஒரே ஒரு மனைவி உண்டு, ஏஞ்சல் மார்கரெட். என்னோடு சேர்ந்து ஊழியத்திலே நல்ல காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் வீட்டில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அன்று முதல் தெளிவாக எல்லாரிடமும் நான் பேச ஆரம்பித்தேன். கூச்ச சுபாவமானது போனது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து விட்டார் என்றால் கூச்ச சுபாவமானது போய்விடும். நீங்க நன்றாக பேசுவீர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவீர்கள். அனுகூலமான துணையாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கூடி வந்திருந்த அப்போஸ்தலர்களை நோக்கி, நீங்கள் எருசலேமிலே விட்டு போகாமல் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த வாக்குத்தத்தமானது என்ன என்று பார்க்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் இருக்கிற காரியம்தான். நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களின் மேலும் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய மகன்கள் மீது, உங்களுடைய மகள் மீது தீர்க்க தரிசன ஆவியை ஆண்டவர் அருளி இருக்கிறார். உங்கள் இளைஞர்கள் தரிசனத்தை காண்பார்கள், உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் பணியாளர்கள் மேலும் பணிப்பெண்களின் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், வேலைக்காரர் மேலும் வேலைக்காரி மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் அல்லவா? இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் மனமும் வாழ்வும் திருந்துவிட்டன என்பதை காட்ட யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் தருகிறேன், ஆனால் என்னிலும் பெரியவர் ஒருவர் வர இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 3:12 பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற கோணத்தில் நான் பார்க்கும் பொழுது, பதரிலிருந்து நல்ல தானியங்களை சுத்தம் செய்து பிரித்தெடுத்து களஞ்சியத்தில் சேர்ப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் என்பவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார், கோதுமை மணிகளாக விளங்க பண்ணினார். அவர்கள் ஊழியம் செய்தார்கள். தேவன் அதற்காகவே பரிசுத்த ஆவியை கொடுத்து ஊழியம் செய்வதற்காகவே நம்மை அனுப்புகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்பதை நாம் பெற்றிருப்பது அவசியமாயிருக்கிறது. அது எங்கே பெற முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது தனியாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவை பெற்றுக்கொள்ள தகுதியாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எப்படி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அந்த ஒரே ஆவி பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து என்கிற சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அருமையானவர்களே, ஒரே ஆவியானவருக்குள்ளாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெறுவது என்பது மறுபிறப்பு. நாம் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு அடைந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. ஏனென்று சொன்னால் மறுபிறப்பு அடைய வைக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிக்க முடியாத அந்த ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்லக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளை தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆரோக்கியமான காரியங்களை நமக்கு நடப்பிப்பாராக. அல்லேலூயா சொல்லலாமே. தேவநாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட உங்களுக்கு தகுந்த ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்ட சாட்சிகளாய் இருப்பீர்கள்? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்ணார பார்த்தார்கள். இயேசுவின் மரணத்தின் போதும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் போதும் நிறைவேறின வேத வாக்கியங்களுக்கும் அப்போஸ்தலர்கள் தகுதிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். அதுக்கு அவர்கள் சாட்சியா இருந்தார்கள். இதை அறிவிப்பதற்கு பலன் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சுவிசேஷத்தை வீதிகளிலே தெருக்களிலே உங்களால் அறிவிக்க முடியுமா? ஆனால் பயந்து போய் சீசர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் அவர்களுக்குள்ளே வந்த பிறகு அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள், சாட்சியாய் கர்த்தரை அறிவித்தார்கள். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவ்வாறாக நாம் பார்க்க முடியும். இவர்களுடைய வாழ்நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். இயேசுடைய வல்லமை, மகத்துவம், அவருடைய கிரியைகள் எல்லாமே அப்போஸ்தலர்களின் வெளிப்படக்கூடியதாக இருந்தது. அப்போஸ்தலர்கள் மேல ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் எல்லோரும் மேலும் வெளிப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்தார். நீங்க நினைச்சு பார்க்கணும், எருசலேமிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். எதற்காக என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் வரும் வரையிலும் காத்திருந்தார்கள். நாம் காத்திருக்கிற அனுபவம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். பலனடைந்து சாட்சிகளாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சீசர்களைப் போல காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பேதுருவுக்கு பலன் கிடைத்தது. முதலாவது, அவசர புத்தியிலே இயேசுவை மறுதலித்தவர் தான் பேதுருவாய் காணப்பட்டார். தேவனுடைய பலன் இல்லாத போது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். தைரியமாய் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் சீசர்கள். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது அவர்கள் பலனடையவில்லை சீசர்கள். இரண்டாவதாக பலனடைந்தார்கள். கர்த்தருடைய உன்னத பலன் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அந்த பலத்தினாலே ஊழியம் செய்தார்கள். அந்த பலத்தினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த பலத்தினாலே ஆண்டவருக்காக சாட்சியாக மரித்தார்கள். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. எப்படிப்பட்ட ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது? தேவனுடைய உன்னத பலனாகிய ஆவியானவர் இருந்தார். இயேசுவை நீங்கள் தான் சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு வெளியே புறப்பட்டு அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து ஆண்டவருடைய ஆவியினாலே சுவிசேஷம் அறிவித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசுவே இரட்சகர் என்று நம்மளால் இன்றைக்கு சொல்ல முடிகிறதா? ஊருக்குள்ள போய் இயேசுவே இரட்சகர் என்று. ஏன்னா RSS காரர்கள், பிஜேபி காரர்கள் அல்லது தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள் நமக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் அந்த எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஜமாளித்தார்கள். எப்படி என்றால் பரிசுத்த ஆவியினாலே, தேவ பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே அவர்கள்
ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பரிசுத்தாவினாலே நிரம்பி பிசாசுகளை துரத்தினார்கள், பொல்லாத கிரியைகளை அழித்து போட்டார்கள். உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு செத்த கடவுளை அநேக ஆர்சி சபையிலே காமித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு சில சபைகளிலே காமித்துக் கொண்டிருக்கிறார்கள் செத்த கடவுள். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டவன் இன்னைக்கு சிலுவை பாடுகளை குறித்து மட்டும். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றவாளனை அனுப்பி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை அநேகர் இந்த நாளிலே அறிவிக்க மாட்டேங்கிறாங்க சபையின் நடுவில். பரிசுத்தாவியை பெறாமல் ஊழியத்துக்கு போக முடியாது, பரிசுத்தாவியை பெறாமல் ஜெபமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பரிசுத்தாவியானவர் ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஆண்டவர் வந்த பிறகு ஒரு புதிய பலன் உண்டாகிறது. அந்த பலன் பாவங்களை போக்கி அநீதியிலிருந்து, பொல்லாத கிரியைகளிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் என் மேலே ஊற்றப்பட்டு நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். திருச்சியில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 மரித்த உயிர்களை எழுப்பின ஒரு தேவ மனிதன் அங்கே இருந்த அருந்தாஸ் என்கிற ஒரு மனிதன் 3 நாட்கள் கூட்டம் நடத்தியிருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் நான் போயிருக்கும் பொழுது அங்கே அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஆவியிலே நிரம்புங்க என்று சொல்லும் பொழுது நான் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வாலிப நாட்கள் அவைகள் என்னானே தெரியாது. ஆனா 2வது நாள்ல கண்ணை முடிக்கங்க, பரிசுத்தாவினாலே நிரம்புங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டேன். 3வது நாள் பரிசுத்தாவினாலே நிரப்பு உருண்டு பிறண்டு பரிசுத்தாவினாலே நிரம்பி என்னை அறியாமலே அந்நிய பாஷை பேசினேன். அதற்கு அவர் வியாக்கியானம் ஒரு 500 பேர் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தின் நடுவில் நான் பயங்கரமா ஃபோர்ஸா சத்தம் போட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது பரிசுத்தாவினாலே நிரம்பி நான் பாஷையை பேசித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் மைக்க பிடித்து அவர் வியாக்கியானம் பண்ணினார்கள். 1/2 மணி நேரம் வியாக்கியானம் பண்ணின பிறகு நான் தெளிவடைந்தேன் எனக்கு சொன்னார்கள். அப்போதான் தெரிஞ்சு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசுவே இரட்சகர் என்று அறிவிப்பதற்கு யார் தேவை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார். யாருடைய பலத்தினாலே? ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்களும் பரவிற்று என்று நாம் பார்க்க முடிகிறது. பரிபூர்ணமாய் இருந்தார் இயேசுவின் மீது. அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா 4:14 இப்பொழுது வாசிப்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. நல்லா கவனிங்க. நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பலன். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உன்னத பலன் உண்டானது. இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஊற்றப்பட்டிருந்தார். அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அபிஷேகமாய் இருந்தார். அவரே காரியங்களை நடப்பித்தார். அதற்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்ட பலத்திலும் பலவீனத்திலும் இருந்தார்கள் என்பதை அறிந்திருந்தார். யாரு? அப்போஸ்தலர்கள் பலவீனத்திலே காணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும் பொழுதுதான் எதிர்ப்பாளர்களை ஜமாளிக்க முடியும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். இல்லைன்னா ஓடி ஓடிதான் ஒளிஞ்சு கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எதிர்ப்பாளர்களின் நடுவே நாம் உறுதியாய் நிற்பதற்கு பலன் தருகிறது. பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் இருக்கும் பொழுதுதான் அந்த எதிர்ப்பாளர்களின் மத்தியிலே உன்னத பலன் உண்டாகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் எதையும் நடப்பிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய கிருபையின்படி இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆவியானவருடைய வல்லமையை என் வாழ்க்கையில புதிய விதத்தில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் புதிய விதத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சியை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மென்மேலும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து நமக்கு உதவிகளை செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசலாம். ஒருவேளை நம்ம உங்களுடைய மியூட் பட்டனை கூட எடுத்து வச்சிருங்க. நோய் வியாதி படுக்கையில மனக்குழப்பத்தின் நடுவில் சோர்ந்து போன நேரத்தில் உங்களை வந்து யார் பலப்படுத்துகிறது? அதை முதல் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நல்லா துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, நோய் வியாதி இதெல்லாம் படும்பொழுது சோர்ந்து போன இந்த நேரத்தில் தேவ பலன் தான் நம்மளை தாங்குகிறது என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அதே போல மனிதர்களால் நிந்திக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் துணை நிற்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை கூட என்ன பண்ண நம்மளால சொல்ல முடியும். முதலாக பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனிதன், அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர் அல்ல, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால் அவருக்குள்ளாக தேவ பலன் உண்டானது. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். அவர் சொல்ல 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 அங்க இருக்கிற ஜனங்கள் கோபப்பட்டார்கள், கல்லெறிந்தார்கள், கொலை செய்தார்கள். அவர் முதல் இரத்த சாட்சியாய் மாறினார். எனக்கு அருமையானவர்களே, மனிதர்களால் நிந்திக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற விதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அபிஷேகத்தினால் நீங்கள் துள்ளி குதிக்கிறீர்கள், தேவ வார்த்தையினாலே நீங்கள் நிறைந்து காணப்படுகிறீர்கள். இதெல்லாம் செயல்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அருமையானவர்களே, நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றப்படும் பொழுது அந்த பலன் தான் நம்மளை தாங்குகிறது. உறவினர்களால் நேரக்கூடிய துன்பங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் தான் நம்மளை தாங்குகிறது. மனிதர்கள் நமக்கு எதிராக பேசும் கொடிய பேச்சுகளின் நடுவிலே உன்னதமான தேவனுடைய பலன் தான் நம்மளை தாங்குகிறது. வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், மனம் சோர்ந்து போன நேரத்தில் அந்த பண நெருக்கடியின் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தார். வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர் அவர்தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாத காரணத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நிந்திப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை நடத்தி செல்லக்கூடியவராய் இருக்கிறார். பிசாசினாலே ஒரு உபத்திரவங்கள், இந்த உபத்திரவங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு துணை இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அந்த மரண கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குகிறார். அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே உன்னத பலனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டமான சூழ்நிலையில் இப்ப நான் சொல்லப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்படி கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்தி அந்நிய பாஷை பேசி அபிஷேக பாசைகளில் நிரம்பி உங்களே பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, ஆவியானவர் கிரியை செய்து பலத்த நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபத்திரவ நாட்களிலே அப்போஸ்தலர்கள் பலப்பட்டார்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம், என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு என்கிற தேவ நாமம் உள்ளவர் எனக்கு உள்ளத்திலே இருக்கிறபடியினாலே, ஆலயமாய் இருக்கிறபடியினாலே தேவ பலன் எனக்கு உண்டாகிறது. அதனாலே நான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நான் பலன் அடைகிறேன். ஏன்னா சிம்சோனுடைய பலன் அவனுடைய தலைமுடியில இருந்தது என்று சொல்லுவார்கள். சிம்சோனுடைய பலன் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய பலன் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். சிம்சோனுடைய பலன் தலைமுடியில இருந்தது. அவன் நசரேயன் தான். ஆனால் அவனுடைய பலன் போவதற்கு அவன் காரணமானான். தெலிலாவின் மடியிலே படுத்ததினாலே அவன் பலன் போய்விட்டது. இப்பொழுதும் கூட நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசர்களாக்குவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னா பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற அதிகாரம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி நடங்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் நமக்கு உண்டாகிறது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே ஆராதனையிலே செய்யும் காரியங்கள் என்ன? நம்ம ஆராதனைக்கு போறோம், தேவனை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் தான். பரிசுத்த ஆவி அப்படின்னு என்ன பண்ண, அது ஆவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். அவர் சிந்திக்கிறார், நம்மளை சிந்திக்க வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 15:28 பிரகாரம் அவர் நம்மளை சிந்திக்க வைக்கிறவர். இரண்டாவது, அவர் பேசுகிறவர். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்பார். கண்டித்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருடைய கண்டிப்புக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் பலத்த சேதங்களை ஆண்டவரே ஏற்படுத்துவார். நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நின்று இருப்பார். அவர் பேசுவார். அப்போஸ்தலர் 1:16 பிரகாரம் அவர் பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் துயரம் துடைப்பார். எபேசியர் 4:30 இருக்கு. அவர் நம்முடைய துயரங்களை நீக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11 பரிசுத்த ஆவியானவர் முடிவு பண்ணுவார். அந்த முடிவுக்கு ஒப்பு கொடுத்தரணும். தேவ ஆவியானுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தரணும்.
அன்பின் ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல சத்திய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:14 அவர் நித்திய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் படைக்கும் போது அவர் இருந்தார். மனிதர்களை கொண்டு வேதாகமத்தை எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3:16 பிரகாரம் இந்த வேதாகம புத்தகங்களை எல்லாம் எழுதினது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே போய் அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆசிரியராய் இருக்கிறார். அவர் தான் டீச்சர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வழிகாட்டியாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினவர். அவர் தான் நமக்குள்ளே வந்து மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தருபவர். பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய வரங்களின் மூலம் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். மக்களை இயேசுவிடம் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பரிசுத்த ஆவி மகிழ்ச்சியை தரக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது ஒரு சில நேரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் தேவ பிரசனம், தேவ அக்னியானது மேலே வந்து என்ன பண்ணா நமக்குள்ளே பற்றி எறியும். அந்த தேவ பிரசனத்திலே நிறைய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 20:27 வசனத்தை இப்பொழுது ஒருத்தர் வாசிக்கலாம். என கர்த்தர் தந்த தீபம் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். உள்ளத்தை அது ஆராய்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நம் உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்குவார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:27. மனுஷருடைய ஆவி கர்த்தர் தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு பலன் தருவார். சோர்ந்து போன நேரத்திலே பலன் தருவார். காயம் உண்டாகிற நேரத்திலே காயத்தை கட்டுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பலன் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளே சாந்தமானவராய் வந்து அமர்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர் பரிசுத்த ஆவியானவர். மகிழ்ச்சி தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மென்மையானவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? 50வது நாள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் இதை 7 வாரங்கள், அதாவது 49 நாட்கள் நினைவு கூறச் செய்தார். இது லேவியர் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்கள் வரையில் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியுடையவர்களாய் கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். காற்று வீசப்பட்டது. தேவ ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்படி சாட்சிகளாய் இருப்பீர்கள்? பெந்தெகோஸ்தே ஆராதனையிலே இப்பொழுது நடக்கிறதுனால ஆவியின் வரங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது. பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அந்நிய பாஷை பேசப்படுகிறது. 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது அவருடைய பிரசனத்தை விரும்புகிற யாவரும் மேலும் ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, அப்போஸ்தலர்களுடைய பலவீனங்களையும் பலவீனத்தையும் அறிந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு ஒருமனப்பட்டின் ஆவியோடு உட்கார வைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு பலன் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. பலன் இருந்தால் மாத்திரமே ஊழியம் செய்ய முடியும். பலன் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சேவல் கூவும் முன்னே 3 முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு மறுதளித்து கண்ணீர் விட்டு கவலைகளோடு ஒதுக்குப்புறமா இருந்தவர்களை தேவ ஆவியினாலே நிரப்புகிறதற்கு ஆண்டவர் இப்ப ரெடி ஆயிட்டாரு. அவர்கள் தங்கள் சுயத்தின் சாட்சிகளாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவி பெறாம சுயத்தின் மேல ஊழியம் செய்ய முடியுமா? சுய சிந்தனையின் மீது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சுயத்தில் போய் ஊழியம் செஞ்சா என்ன ஆகும்? அங்கே யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நடப்பிக்கும் பொழுது அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் போய் எருசலேமில் தங்கிருங்கள், நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்காக வாழ்வீர்கள் என்று வாக்களித்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே சீடர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலன் நமக்குள்ளே வந்து விட்டதா என்று நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தேவன் நம்மளை நிரப்புவாராக, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. என பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே உறவாடக்கூடியவராய் இருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டோம்.
இப்பொழுது நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிங்க. பரிசுத்த ஆவியானவரை நான் இன்னும் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்கள் மேல் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத காற்று வீசப்படுவதாக. ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்புவாராக. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னீரே. பதறியோ தீயிட்டு எரிப்பவர் நீங்க தான் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது மறுபிறவி அடைய வைப்பீராக. மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிற ஒரு அனுபவத்தை இவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய சரீரம் ஒன்றே, அவயங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய கிருபை இப்பொழுது இறங்கி வரட்டும். 1 கொரிந்தியர் 12:13 நாங்கள் வாசிக்கிறோமே, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராய் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. நாங்கள் எல்லோரும் எழும்பி கட்டி பரிசுத்த ஆவியினாலே பற்பல பாசங்களை பேசுகிறதா இருந்தாலும் பல பேரை கர்த்தருக்குள்ளாக நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய உறுதுணைகளுக்கு வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் போங்க, அங்க போகும் பொழுது எவைகளை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்ற வசனத்தின் பிரகாரம் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடங்களிலே, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல போகிற இடங்களிலே கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் அப்படியே எங்களை பயன்படுத்துவதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.